புகழ் அனைத்தும் முடித்தார்கள். இந்த நாளாக இருந்தாலும் சரி, இந்த மாதமாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல நாம் செய்யக்கூடிய கிரியைகளாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் ஏகத்துவ தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவுபடுத்திக் கொண்டு ஒவ்வொரு கணமும் நம்முடைய சிந்தனைகளை அவரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல அதிகாலையில எழுந்து தொழுகையை முடித்து விரைவாக குளித்து இந்த திடல்ல தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். இதை நிறைவு செய்து குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அதனுடைய பணியை செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். இவற்றை எல்லாம் நம்மை படைத்த இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இறைவன் தன்னுடைய மார்க்கத்தின் வாயிலாக நமக்கு சொல்லியிருக்கிறான் என்பதை நினைவு ஊற்றுவதாக, கட்டுப்படுவதாக இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அந்த இறைவன் சொன்ன அடிப்படையில் பல சிரமங்களுக்கு மத்தியில நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதாக இருந்தாலும் சரி, நம்முடைய நேரத்தை செலவழிப்பதாக இருந்தாலும் அந்த இறைவனுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இறைவன் திருமறை குர்ஆன் வாயிலாக வேற சில கட்டளைகளும் நமக்கு சொல்லுகிறான், வேற சில விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறான். அதுல மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பல இடங்கள்ல இறைவன் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய, நம்மை பயமுறுத்தக்கூடிய, அச்சப்படுத்தக்கூடிய விடயங்கள்ல மிக முக்கியமாக இருக்கிறது மறுமை. இந்த மறுமை நாள்ல நாமெல்லாம் ஒரு மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவோம். அந்த நாள்ல இறைவன் முன்னாடி நம்முடைய நன்மை தீமை எடுத்து வைக்கப்படும். நாம் என்ன நன்மை செய்திருக்கோமோ அதற்கு பகரமாக சுவனமோ, நம்முடைய தீமைக்கு பகரமாக நரகமோ நமக்கு பரிசளிக்கப்படும். உணர்ந்து வைத்திருக்கிறோம். அந்த மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்பதற்குத்தான் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதாக இருந்தாலும் சரி, மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திடல்லையும் இந்த நேரத்திலையும் அந்த மறுமையை நாம் ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நாம் எல்லா இடத்திலும் மறுமையை பற்றி பேச வேண்டும்? இந்த சந்தோஷமான நாளையும் ஏன் மறுமையை நினைவுபடுத்த வேண்டும் என்றால், ஒரே வசனத்தில் அல்லாஹ் பதிலளித்து விட்டு போகிறான். சூரத்துல் லுக்மானுடைய 33வது வசனத்தில் இறைவன் சொல்றான், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் வக்ஸூ யௌமா. ஓ மனிதர்களே, உங்களை படைத்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன் புறத்தில் இருக்கக்கூடிய மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள். எப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுறீங்களோ அது மாதிரி மறுமைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் மறுமைக்கு பயப்பட வேண்டும்? அதிலே அல்லாஹ் பேசுகிறான், லா யஜ்ஸி வாலிதுன் வலதிஹி. எந்த ஒரு மகனும் தன்னுடைய அத்தாவுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸிய வாலிதிஹி செய்யா. அது மாதிரி மகன் அத்தாவுக்கு உதவ முடியாது, அத்தாவும் மகனுக்கு உதவ முடியாது. அதனால நீங்கள் மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள். எத்தனையோ வசனங்கள் மறுமையை பற்றி பேசுகிறது. அது மாதிரி நீங்கள் இதை மேம்போக்கா எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்றான். எத்தனையோ கட்டளையே நம்முடைய அத்தாவோ நம்முடைய கம்பெனியுடைய முதலாளியே சொல்லுவார், அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு. சில இடங்கள்ல வலியுறுத்தி சொல்லுவாங்க, செய்தால் உனக்கு தண்டனை இருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அது மாதிரி பல இடங்கள்ல அருமையை பற்றி பேசக்கூடிய இறைவன் இந்த வசனத்துல அழுத்தம் திருத்தமாக அதனை பற்றி நம்முடைய உள்ளத்தில் ஆணி அடிப்பது போல இன்னொரு வாக்கியத்தை சேர்த்து சொல்றான், இன்ன வாதுல்லாஹி ஹக்குன். இது அல்லாஹ்வுடைய ஹக்கு, வாக்குறுதி நிச்சயமா நடக்கும். எது? இந்த உலகத்துல என்னுடைய மகன் என் கண்ணு முன்னாடி தீயில சிக்கிட்டான்னா பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. என்னால எப்படியாவது போய் உதவி செய்யணும்னு நினைப்பேன். காவல்துறை இருக்கிறாங்க, தீயணைப்பு துறை இருக்கிறாங்க, தீ கடுமையா இருக்குது, எங்களால காப்பாற்ற முடியாது என்று ஓரமாக நிக்கிறாங்க, உள்ள போக முடியாதுன்னு. மகன் தானே போயிட்டு போறான், இந்த தீ தானே கொஞ்ச நேரத்துல இறந்துரும், அப்படி விட்டுட்டு இருக்க மாட்டார். ஒரு அத்தா பார்த்துட்டு போடா போட்டுன்னு விட்டுட்டு இருக்க முடியாது. இந்த உலகத்துல இதை விட நபிகள் நாயகம் சொல்றாங்கல்ல, 69 மடங்கு அதிகமான வெப்பம். சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 1 மடங்கு தீய எங்களால தாங்க முடியல, இதுவே எங்களுக்கு போதுமே, மனிதர்களுக்கு இதுவே போதுமே, இதை வச்ச வேதனை கொடுக்கலாமா மனுஷனுக்கு, எதுக்கு இதை விட 69 மடங்கு அதிகமான நெருப்பு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய நெருப்பு,
அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை இதை விட 69 மடங்கு கூடுதலாக இருக்கும். இந்த உலகத்துல என்னுடைய மகன் சிக்கிட்டான காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்ல, மறுமையில பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இன்னவாதுல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய ஹக்கு வாக்குறுதி, உங்களால காப்பாற்ற முடியாது. அதனால பயந்துக்க. எப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும்? மகனா இருந்தாலும், அத்தாவா இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளை குட்டிகளாக இருந்தாலும் நரகத்துல புலம்புவதை உங்களால் பார்க்க முடியும், உதவ முடியாது. செய்யா அது மாதிரி மகனா அத்தாவுக்கு உதவ முடியாது. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான் அதே வசனத்துல, இந்த உலக வாழ்க்கையை உங்களை ஏமாத்தி விட வேண்டாம். வந்து உட்கார்ந்து இருக்கோம் திடல்ல, அல்லாஹ்வை பற்றின அச்சம் இருக்கிறது. கடந்து போயிட்டோம்னா அந்த உலகம் மிகைத்திடுது பாருங்க. இதை பற்றி சிந்திக்க மாட்டோம். பாத்தீங்களா? இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் வருவீங்க, யாரும் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அதனால அந்த மறுமைக்கு பயந்துக்கிடுங்க. அந்த உலகத்தை நோக்கி சாஞ்சிடாதீங்கப்பா. அடுத்து பேசுறான் அல்லாஹ், ஏமாற்றுக்காரன் உங்க கூடயே ஒருத்தர் இருக்கிறான் பாத்தீங்களா, சைத்தான். அவன் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ்வை பற்றின சிந்தனையை விட்டு, இந்த மார்க்கத்தை விட்டு, மறுமையை விட்டு அந்த ஏமாற்றுக்காரன் சைத்தான் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அதனால நீ பயந்துக்கே நல்லா சொல்றான். பயந்துதான் ஆக வேண்டும். இந்த திடல்ல அப்படியே குழுமி இருக்கிறோம். இந்த திடலை கடந்து வீடுகளுக்கு சென்று விட்டால் மகிழ்ச்சியான நாள், சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று திரண்டிருப்பாங்க. குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த வேலையில இருப்போம், சமைப்போம், நல்ல ஆடை உடுத்துறோம், நல்லா இன்றைக்கு என்ன உணவு இருக்கிறதோ ஆயத்தப்படுத்தி நன்றாக சாப்பிடுவோம், குடும்பத்தோடு நேரத்தை கழிப்போம். இந்த குடும்பம் மறுமையில் எப்படி இருக்கும்? உலகத்துல தேவை, அப்படித்தான் வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. அது தவறில்ல. மறுமையில் என்ன? அத்தா மகனுக்கு உதவ முடியாது, மகன் அத்தாவுக்கு உதவ முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த ஒரு சகோதரனும் இன்னொரு சகோதரனை பார்த்து விரண்டோடுவான். வா உம்மிகை பெற்ற தாய் விரண்டோடுவார், வா அபிகி தந்தை ஓடுவார், ஓ சாகிபத்திகி ஓ பனிகி பெற்றெடுத்த பிள்ளை கட்டிய மனைவி விரண்டோடுவார். சொந்த பந்தம் இருக்குது பாத்தீங்களா? மறுமையில நான் போய் நிற்கும் பொழுது என்னை பார்த்து என்னுடைய சகோதரன் அண்ணன் தம்பி ஓடிடுவார், என்னுடைய அம்மா ஓடிடுவாங்க, என்னுடைய அத்தா ஓடிடுவாங்க, நான் கட்டிய மனைவி பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் ஓடிடுவாங்க. தாய்மார்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு மாத்திரம் இல்லைங்க, நான் என் சகோதரனை பார்த்து ஓடிடுவேன், நான் எங்க அம்மாவை பார்த்து ஓடிடுவேன். கஷ்டத்துல தாங்க உறவு தேவை. இன்றைக்கு இந்த நாள்ல எப்படி என்னுடைய சொந்த பந்தம் என்னோடு இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, பெண்கள் நினைக்கிறோம் அம்மா வீட்டுல போய் இந்த நாள்ல இருக்கணும், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோடு இன்றைக்கு இருக்கணும் நினைக்கிறோம் பாத்தீங்களா? சந்தோஷமான நாள்ல எப்படி உறவு தேடுறோமோ அதே மாதிரி இந்த உலகத்திலும் ஒரு கஷ்டம் என்றால், ஒரு நஷ்டம் என்றால் என்னுடைய உறவு என்னோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் பாத்தீங்களா? பல பேர் இருக்கிறாங்க, மறுமையில இருக்க மாட்டாங்க, விரண்டு ஓடிடுவாங்க. நான் விரண்டு ஓடிடுவேன். எப்படிப்பட்ட நாளுங்க? எந்த ஒரு உயிர் நண்பனும் தன்னுடைய உயிர் நண்பனுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க மாட்டான். இந்த உலகத்துல எனக்காக எதை வேண்டாலும் செய்ய தயார் என்று இருக்கிறான் என் நண்பன், அவன் மறுமையில தாங்க எனக்கு உதவணும். இந்த உலகத்தை விட கடுமையான ஒரு நாள், இந்த உலகத்துடைய பயங்கரமான ஒரு நாள், இந்த உலகத்தோட ஏதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத நாள். அந்த நாள்ல குடும்பம் விட்டுட்டு ஓடிடுச்சு, யாரு எனக்காக வந்து நிக்கல. என்னுடைய நண்பன் அவன் என்னை பத்தி விசாரிக்க கூட மாட்டான். விசாரிச்சாதானுங்க எனக்கு உதவி செய்ய முடியும். லாக்டவுன்ல கஷ்டத்துல நண்பன் இருக்கிறான், என்ன நிலப்பா போனை போட்டு கேட்ட வாடகை கொடுத்தியா, என்ன பிரச்சனை தெரிஞ்சா உதவலாம், விசாரிக்கலைடா என்ன ஆனா தெரியலன்னா உதவ முடியாதுல்ல. மறுமையில என்னுடைய உயிர் நண்பன் அல்லாஹ் சொல்லும் பொழுது நண்பனுக்கு வேற வாக்கியம் இருக்கிறது, ஹமீம் உயிர் நண்பன் வாக்கியத்தை போட்டு சொல்றான். எல்லாத்துக்கும் நண்பர்கள் இருப்போம், உயிர் நண்பன் சொற்பமா தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த நண்பன் கூட மறுமையில விசாரிக்க மாட்டான். இப்படிப்பட்ட நாளுங்க, எப்படிப்பட்ட நிலை? எல்லாரும் நிற்போம். நபிமார்கள் இருந்து முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் அனைவரும் நிற்போம்.
அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். அந்த நாள் அல்லாஹ் வருவான். நம்ம எல்லாம் ஒன்று நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் எந்த அல்லாஹ் இருக்கிறான் இன்றைக்கு வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோமோ பார்க்காமையே அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்குறோம். அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கிறோம். இந்த கஷ்டமான நேரத்தில் கூட பொருளாதாரத்தை செலவழிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த அல்லாஹ் வருவான். வரும்பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வர்ற ஸ்டைலை பற்றி சொல்லும் பொழுது வம்தாஜுல் யௌம் அய்யுல் முஜ்ரிமூன், அந்த நாள் அல்லாஹ் வந்து சொல்லுவான், குற்றவாளிகளை பாவிகளை அல்லாஹ் வந்த உடனே வார்த்தை எல்லாம் அப்படியே கலந்து நிற்போம். அப்படியே அந்த திடல்ல எல்லாரும் மொத்தமாக நிற்கப்படும் பொழுது அல்லாஹ் வந்தவன சொல்லுவான், பாவிகளே குற்றவாளிகளே தனியா நின்றா. என்ன எல்லாம் சேர்ந்து நிக்கிறீங்க? எல்லாம் தனியா போன. அல்லாஹ்வுடைய அந்த வாக்கியம் வந்த உடனே அப்படியே சப்பு சப்பா மாறுவாங்க. நல்லவர்கள் நல்ல மனிதர்கள் அப்படியே குற்றவாளிகள் பாவிகள் என்று தனியாக பிரித்து நிப்பாட்டப்படும். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய சக்கரவர்த்தி அந்த நாள்ல வந்து நிற்பான். அடே, இந்த உலகத்துல நான் தப்பு செய்தால் என்னுடைய இறைவன் தண்டிப்பான் என்ற அச்சத்துல நம்ம ஓரளவுக்கு தவிர்க்கிறோம் பாத்தீங்களா? அந்த அல்லாஹ் மறுமையில வந்து நிற்பான். நரகத்தை இழுத்து வாருங்கள் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, 70 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அப்படியே நரகம் கட்டி இழுத்து வரப்படும். ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு மாணவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, இன்றைக்கு ஜிப்ரீலை உண்மையான அவருடைய தோற்றத்தில் பார்த்தேன். வானத்துக்கு பூமிக்கு இடைப்பட்ட அளவுக்கு இருந்தார். பிரம்மாண்டமான மனிதர்கள். அந்த மாணவர்கள் வந்து ஒரு சங்கிலியில் 70,000 பேர் எவ்வளவு நிறுத்து 70,000 சங்கிலிகளால் கட்டப்பட்டு அந்த நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். நரகத்துடைய இறைச்சல் அப்படியே பொங்கிட்டு இருக்கும். பார்க்கும் பொழுது அடிவயிறு கலங்கிரும். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நெருப்புக்குள்ள நம்ம போகணும் என்று தெரிந்தால் உலகத்துடைய நெருப்பு கம்மிங்க. எல்லாம் சொல்றான் பாத்தீங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நரகத்துல போயிடாதீங்கப்பா. அந்த நெருப்புக்குள்ள உங்க குடும்பத்தாரையும் போக வச்சிடாதீங்கப்பா. நரகத்துடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான். அந்த நரகத்துடைய எரிபொருள் என்பது கல்லுல தீ எரியும். அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம், அதுல இருக்கக்கூடிய வேதனை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள போய் ஊடுருவி உங்களை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். இப்படி அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு பயங்கரமான நரகத்துக்கு பற்றிய நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது கட்டி இழுத்து வந்து நிறுத்தப்படும். அதனுடைய இரைச்சல், அதனுடைய சப்தம் அப்படியே மனிதருக்கு அப்படியே ஆட்டம் கண்டு போயிடும். ஒரு புறத்துல அல்லாஹ்வுடைய கர்ஜனை, இன்னொரு புறத்துல நரகத்துடைய கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய காட்சி. இப்படியாவது தப்பிக்க வேண்டும்ல. அந்த நேரத்துல ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பேசுவாராமா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பார்த்தாச்சு, அல்லாஹ்வையும் பார்த்தாச்சு, நரகத்தையும் பார்த்தாச்சு. நரகத்துல இருந்து தப்பிக்கணும், போய் பேசுவான் பாருங்க. இதை விட கொடுமை என்னங்க இருக்கும் அருமையை பற்றி சொல்லுவதற்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 70வது அத்தியாயத்துல ஒரு மனிதன் போய் அல்லாஹ்விடத்தில் பேசுவான். இறைவா, இந்த நாள்ல இந்த வேதனைக்கு ஈடாக பகரமாக என்னுடைய சகோதரனை எடுத்து போட்டு வச்சுக்க. என் தாய் தந்தையரை வச்சுக்க, என்னுடைய மனைவியை வச்சுக்க, என்னுடைய பிள்ளைகளை வச்சுக்க. இந்த உலகத்துல நல்லவராக வாழ்ந்தவரை வைத்துக்கொள், கெட்டவராக வாழ்ந்தவரை வைத்துக்கொள். எல்லா மனிதரையும் எடுத்துக்க. சும்மா இஞ்சி என்னைய மட்டும் காப்பாத்திரு, என்னைய மட்டும் விட்டுரு. யாருக்கா அந்த மனநிலை வருமாங்க? இந்த உலகத்துல தீயில என்னுடைய பிள்ளையை தூக்கி போட்டு, எங்க அம்மாவை தூக்கி போட்டு, எங்க அத்தாவை தூக்கி போட்டுன்னு சொல்லிடுவோமா? மறுமையில பேசுவாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் போய் பேசுவான். வேதனையை பார்த்த உனக்கு யார வேணாலும் தூக்கி போட்டுருப்பா, என்னைய விட்டுருன்னு. இப்படிப்பட்ட நாள், இப்படிப்பட்ட வேதனை. அந்த நாள்ல எதுவும் உதவாது. ஒரு மனிதன் புலம்புவான், அல்லாஹ்விடத்துல போய் சொல்லுவான், என்னுடைய பொருளாதாரம் இந்த நாள்ல என்னை கைவிட்டுருச்சே, என்னுடைய அதிகாரத்தை எல்லாம் காணலே. உலகத்துல அதிகாரம் இருந்தது, ஆட்சி இருந்தது, இந்த நாள்ல ஒண்ணுமே இல்லையே. பொருளாதாரத்தை காணமே, அதையும் காணமே. காசு பணம் உதவாது, நட்பு உதவாது,
சொந்த பந்தம் உதவாது. அந்த நாள்ல நமக்கு உதவி செய்வது நம்முடைய ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். என்ன கொள்கையில இருக்கிறோம், இதுக்கு என்ன மதிப்பு போடுவது, இதை எப்படி பாஸ் ஆக்குவது, எல்லாம் அவன் கையில் இருக்கிறது. அவன் சொன்ன மாதிரி வாழ்ந்தால், அவன் சொன்ன மாதிரி இந்த உலகத்தை அமைத்துக் கொண்டால் அந்த நாள்ல பாஸ் ஆயிடும், வெற்றி பெற்றுவோம். வேற சொந்த பந்தம் உதவாதுங்க. பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், அடிக்கிட்டே போறான். அந்த நாளுடைய வேதனை, அந்த நாளுடைய விசாரணை, அந்த நாளுடைய தண்டனை கொண்டு வந்து நிறுத்தி கண்ணு முன்னாடி காட்டுறான் திருமறை குர்ஆன் வாயிலாக. யாரும் தப்பிக்க முடியாது. அந்த நாள்ல போய் இந்த உலகத்துல ஏமாத்துற மாதிரி யாராவது ஏமாத்த முடியுமா? இன்னும் பாருங்க, சிலிண்டர்ல தீ எரிக்குது சாப்பாடு செய்வதற்கு. இப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து உட்கார்ந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். நரகம் அவ்வளவு பிரம்மாண்டமானது. 6 அடிக்கு இருக்கக்கூடிய நாம் அதுல போய் விழுந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லாம அடுத்த செகண்ட் சாம்பல் ஆயிரும். சிலிண்டர்ல இருந்து வர்ற தீயில கைய வச்சா கை கருகும். ஒரு கொசு உட்கார்ந்தா ஒண்ணுமே இல்லாம போயிரும்ல. அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான நரகத்துல மனிதனை தூக்கி போடும்போது ஒண்ணுமே இல்லாம போயிருவோம். வேதனையை கூட நம்மளால அனுபவிக்க முடியாது. மைக்ரோ செகண்ட்ல ஒண்ணும் இல்லாம போயிடும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்? பிரம்மாண்டமாக நம்மை மாத்துறான். ஒவ்வொரு மனிதனையும் பிரம்மாண்டமாக மாற்றி தூக்கி ஏறான். வேதனை படணும், அவன் வேதனையை அப்படியே உணரணும். உள்ளங்களை தைத்து கொண்டு உள்ள போகும். அப்படியே வேதனையை தாங்க முடியாம துடிப்பான். தோல் கருகும், பிறகு தோல் மாற்றப்படும். திரும்ப வேதனை, திரும்ப வேதனை. நெருப்பாலான ஆடை, நெருப்பாலான உணவு, நெருப்பாலான பானம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். உலகத்துல தீயில வந்து காயத்துக்கு எந்த ட்ரெஸ் எதுவுமே போட முடியாதுங்க. ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா தெரியும், வாழை இலையை தூக்கி வச்சிருப்பாங்க, அது கூட தாங்க முடியாது. மறுமையில அந்த தீயில சிக்கி கஷ்டப்படுறவனுக்கு என்ன ஆடை எல்லாம் தருவான் தெரியுமா? வாழை இலையத்தை தூக்கி தருவானா போத்திக்கனே, அதுவும் நெருப்பாலான போர்வை, நெருப்பாலான ஆடை. எப்படிங்க இது? கற்பனைகளோட முடியாது. இந்த நாள்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் ரப்புல் ஆலமீன் கையில் தான் இருக்கிறது. அவன் சொன்ன வாழ்க்கை, அவன் சொன்ன வழிகாட்டுதலை கட்டுப்பட்டால் முடியும். அதைத்தான் பல நபிமார்கள் செய்தாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் செய்தார். பார்க்கிறோம்ல, எத்தனை சோதனை, எதையோ அல்லாஹ் வைக்கிறான். மகனை அறுத்து பலியிடுன்னு அல்லாஹ் சொல்றான், போய் நிக்கிறார். அல்லாவே சொல்றான்ல, அல்லாஹ் இது காலு ரப்பி, அவருடைய இறைவன் சொன்னான், அவருக்கு சொன்னான் அஸ்லம் கட்டுப்படு என்று, அஸ்லீம் கட்டுப்படு என்று சொன்னான். அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன் கட்டுப்பட்டு விட்டேன் அகிலத்துடைய இறைவனுக்கு என்று அவர் சொன்னார். இது கட்டுப்படணும், ஏன் கட்டுப்படணும், எப்படி கட்டுப்படணும், எதனால கட்டுப்படணும் கேள்வி கிடையாது. சொன்னா கட்டுப்பட்டுட்டார். ஏன்? இவனிடத்தில் தான் போய் நிக்க போறோம், தனியா போய் நிக்க போறோம். ஒத்தக்கு யௌமன் லா துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியா வந்து நிப்பீங்க. அந்த நாளை பயந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல. அந்த நாள நாமும் நிப்போம், நபிமாரு நிப்பாங்க. அந்த நாள் அவன்கிட்ட தப்பிக்கணும், அவன் சொன்னதை கேட்கணும். அதனால தாங்க வந்து நிக்கிறாங்க. எதை சொன்னாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டார். அல்லாஹ்வே சொல்றான், மகத்தான சோதனை பிள்ளை அறுத்து பலியிடு என்பது, அதுக்கு வந்து நிக்கிறாருங்க. இந்த நாள்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்தாங்கன்னு பேசிட்டு போறது விஷயம் கிடையாது. எப்படி நபிமார்களால் இவ்வளவு தியாகம் செய்ய முடிந்தது? இறைவனுடைய வேதனையில இருந்து தப்பிக்கணும், அவன்கிட்ட தான் போய் நிக்க போறோம். நம்மளால கொஞ்சமா தியாகம் செய்ய முடியுமா? முடியாதா? நிச்சயம் முடியும். அதுக்கு என்ன கான்செப்ட்? நாமும் அந்த அல்லாஹ்விடத்தில் போய் நிக்க போறோம். நமக்கு எதுவும் உதவாது, நம்முடைய சொந்த பந்தம் உதவாது, நம்முடைய பொருளாதாரம் உதவாது, நம்முடைய காசு பணம் அதிகாரம் எதுவும் உதவாது. நாம் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால், அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நிச்சயம் அல்லாஹ் உதவுவான். தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் கைவிடுவதில்லை. அப்படித்தான் நமக்கு மார்க்கமும் திருமறை குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்திற்குரிய வாழ்க்கைக்குரிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்கான சங்கற்பத்தை இந்த நாள் நாம் ஏற்று, என்னுடைய இறைவன் எனக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலிருந்து இதை படிப்பினையாக பெற்று என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்பதை இந்த நாளில் நாம் உறுதி ஏற்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்திற்குரிய மக்களாக நாம் மாறுவதற்கு வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து ஒரு சில அறிவிப்புகளோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த நாளை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது வெறுமனே நல்லா விமர்சையாக சமைத்து சாப்பிட்டு புத்தாடை உடித்து அப்படி களைவது கிடையாது. நமக்கும் பெருநாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறது. அதே நேரத்தில் இந்த நாள் முழுமைக்கும் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்தில் நபிகள் நாயகம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று
அதிகம் அதிகம் இந்த நாளில் புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இந்த நாள் முழுமைக்கும் எந்தெந்த டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி திக்ர் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த நாளில் நபிகள் நாயகம் அதிகம் அதிகம் தான தர்மம் செய்திருக்கிறாங்க, அதையும் பார்க்கிறோம். அது மாதிரி இந்த நாளில் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி கொண்டு திக்ர் செய்து கொண்டு இருந்திருக்கிறாங்க, தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவங்களை ஒப்படைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. சிறந்த ஒரு திருநாள். இந்த நாளில் கூட என்னுடைய இறைவனை சார்ந்திருக்கிறேன் என்று அவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அறிவிப்பு, இன்றையுடைய திடல் வசூல். நம்முடைய பள்ளியை பற்றி தெரியும், பெரிய கடை வீதியில ஜும்மா தொழுகைகள் நடத்திக்கிட்டு இருக்கோம், மதரசா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி தரையில உட்கார்ந்து தான் தொழுதுகிட்டு இருக்கிறோம். இப்ப தொழுகைக்கு சஜிதாக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு சிரமமாக இருக்குது. இந்த விரிச்சிருக்கிறோம், அந்தாலும் காலில் அழுத்துது, ரொம்ப சிரமமா இருக்கு. இப்படித்தான் தரையில தான் தொழுது கொண்டிருக்கிறோம். அங்க ஒரு நல்ல தளம் போடுவது கூட நம்ம இடத்தில் பொருளாதாரம் இல்ல, வாடகை கட்டடத்தில் இயங்கி கொண்டிருக்கிறோம். லாக்டவுன்ல நம்ம வீட்டுக்கே வாடகை கொடுக்க முடியாம எவ்வளவு சிரமத்தில் இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி பள்ளிக்கும் வாடகை இருக்கிறது, அதுக்குடைய பராமரிப்பு செலவு இருக்கிறது, அதுக்குடைய ஈபி கரண்ட் பில் எல்லாமே இருக்குது. எங்க பொருளாதாரத்துக்கு எங்க போறது? நம்ம இடத்துல என்ன இருக்குதோ அதை வசூல் செஞ்சுதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாவுக்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் நிம்மதியாக தொழுவும் பொழுது காலில் ஏதாவது அழுந்தது போது அப்படியே சிந்தனை வேற பக்கம் போது காலை நகர்த்தி வைப்போமான தொழுகையிலிருந்து கொஞ்சம் ஈடுபாடு குறைவாகுது. அப்ப இதெல்லாம் இல்லாம நிம்மதியாக வரக்கூடிய மக்கள் தொழுவதற்கு அங்க தளம் போடலான் இருக்கிறோம். அதுக்கான பொருளாதாரம் தேவை, அதுக்காகத்தான் இந்த வசூல் செய்யறோம். அதிகமான அளவுக்கு நபிகள் நாயகம் பொதுவா எல்லா நேரத்திலும் தான தர்மத்தில் அதிகமாக கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இந்த நாள்ல கூடுதலாக இருப்பாங்க. அதையும் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு கூடுதலான நன்மையும் இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு, அதெல்லாம அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நம்ம வசூல் செய்யறோம். பள்ளியில எத்தனை வக்து எவ்வளவு மக்களும் தொழுகிறாங்களோ அந்த தொழுவதற்கு என்ன நீங்கள் சிறப்பு ஏற்படுத்துறீங்களோ அதுக்கான நன்மை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் இந்த பூமியில ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு உண்டாதான பொருளாதாரத்தை கொடுக்குறாங்களோ, கட்டி கொடுக்குறாங்களோ, அது போன்று அல்லாஹ் சுவனத்தில் ஒரு பள்ளியை கட்டித்தரான். இந்த பள்ளியில நிம்மதியா தொழுவதற்கு உண்டான பொருளாதாரத்தை நாம் கொடுக்கிறோம்னா மறுமையில நம்ம நிம்மதியா இருப்பதற்குண்டான வசதி வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன், அல்லாஹ் நன்கறிந்தவன். அதிகமான அளவுக்கு இந்த தினத்துல பள்ளிவாசலுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை இறைஞ்சுகிறோம். முடிந்த அளவுக்கு வழங்குங்கள். அடுத்து துவா செஞ்சுட்டு கலைஞ்சு போங்க. உட்கார்ந்து இருந்து பொறுமையா துவா செய்யுங்க. இந்த நாள்ல அல்லாஹ்விடத்துல நம்முடைய கோரிக்கைகளை வைத்து ஒரு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படின்பது அல்லாஹ்விடத்தில் அதிகம் இறைஞ்சக்கூடிய நல்ல பாக்கியமிக்க மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்கான வாய்ப்பு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்க்கால் புரிவானாங்க என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.